Easy Physics. Good morning students. Today +1 physics second unit kinematics lessons discuss பண்ண போறோம். So first, what is kinematics? So kinematics is the branch of mechanics which deals with the motion of objects without taking force into account. The Greek word kinema means motion. So nama motion of object discuss பண்ண போகிறோம். ஓகேங்களா, வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கால் கினமேட்டிக்ஸ். ஸோ கினமா அப்படிங்கிற க்ரீக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்டு மோஷன். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், தேர் இஸ் நோ சேஞ்ச் தயர் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அதை ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே டைமை பொறுத்து பொசிஷனில் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆனுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் டெஃபினேஷன் ஃபார் ரெஸ்ட் அண்டு மோஷன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பர்சன் இஸ் சிட்டிங் இன் எ பஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். ஓகேங்களா, ஸோ பஸ்ஸில் இருக்கவருக்கு வந்து என்ன, பஸ் வந்து மூவிங்கில் இருக்கும், பட் பேசஞ்சர் வந்து எப்படி தான் இருப்பாங்க, ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அவுட் சைடு இருந்து பார்க்கக்கூடிய பர்சனுக்கு பேசஞ்சரும் எப்படி தான் தெரிவாங்க, மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, அதை தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எ பர்சன் sitting in a moving bus is at rest with respect to a fellow passenger, but is in motion with respect to a person outside the bus. ஸோ பஸ்ஸில் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு அவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அவுட் சைட் பர்சனுக்கு அவங்க மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹாவ் மீனிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு தான் நம்மளால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கவும் முடியும், நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நாம் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா we have a convenient fixed reference frameங்கிறது வெரி வெரி மஸ்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன? ஸோ வாட் இஸ் எ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வி இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம் and the position of an object is described relative to it, then such a coordinate system is called frame of reference. ஸோ நம்ம இப்போ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறோம் ரிலேட்டிவ் டு இட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட், அப்போ இதில் 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய், இன்னொன்று இசட். ஓகேங்களா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பிளேனில் மூவ் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ் பிளேனில், அதாவது எக்ஸுங்கிற பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இசட். ஸோ மோஷன்ஸ் அப்படின்னு ரெஸ்ட் அண்ட் மோஷன்ஸ் அப்படிங்கும் போது நாம் இங்கே என்ன கன்சிடர் பண்ண போனால் பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்போ பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பி அசியூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் ஃபுல்லாக ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாயிண்ட் மாஸ். திஸ் இஸ் ஏ ஐடியலைஸ்டு மாஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ பாயிண்ட் மாஸ் அப்படிங்கும் போது தேர் இஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் ஷேப்பும் சைஸும் வந்து இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேத்தமெட்டிக்கலாக பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் ஹேஸ் எ ஃபைனைட் மாஸ் வித் 0 டைமென்ஷன். ஸோ மாஸ் 0ன்னு சொல்ல முடியாது, அதனால் இட் ஹேஸ் எ ஃபைனைட் மாஸ், பட் டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அதுக்கு அதாவது ஷேப்பும் சைஸும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ பாயிண்ட் மாஸுங்கிறது உங்களுக்கு 1 மார்க்ஸ்லையும் 2 மார்க்ஸ்லையும் கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு
எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாயிண்ட் மாஸ். ஸோ எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு சன். ஸோ சன்னையும் எர்த்தையும் வச்சு, அதாவது அதோடைய மோஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எர்த் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் எ பாயிண்ட் மாஸ். இங்கே எர்த்து வந்து பாயிண்ட் மாஸு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்டு டு த சைஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ். எதோட லார்ஜு? எர்த்தோட சைஸை விட லார்ஜாக இருக்கிறதுனால நமக்கு அந்த எர்த் எப்படி இருக்குன்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ த்ரோ அன் irregular ஆப்ஜெக்ட் லைக் எ ஸ்மால் ஸ்டோன் இன் த ஏர் to analyze its motions, it is simpler to consider the stone as a point mass. It moves in a space. The size of the stone is very much smaller than the distance through which it travels. ஸோ ஒரு கல்லை தூரமாக தூக்கி போடுறோம், ஓகேங்களா? அப்போ அந்த கல்லோட சைஸை விட டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அந்த ஸ்டோனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைனா ரொம்ப ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏரோப்ளேன் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரோப்ளேன் அப்படிங்கும்போது ஏர்போர்ட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா அதோடைய லென்த் எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் நமக்கு வானத்தில் பறக்கும்போது பார்த்தோம்னா எப்படி தெரியும்? ரொம்ப சின்னதாக தெரியும், ஓகேங்களா? அதோட சைஸை விட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம்? பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பாயிண்ட் மாஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன்ஸ்லேயே நமக்கு வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர். ஸோ லீனியர்னாவே என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் லீனியர் மோஷன். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் லீனியர் மோஷன் இஃப் இட் மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். அண்ட் அத்லட் ரன்னிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் ஒரு அத்லட் ரன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எ பார்ட்டிகல் ஃபாலோயிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டு த எர்த். எர்த்துலேருந்து ஒரு பார்ட்டிகல் வந்து டவுன்வர்டாக ஃப்ளோ ஆகும்போது இது எல்லாமே என்னது? நமக்கு லீனியர் மோஷன்ஸ். ஸோ டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டூட் ஆகும், ஓகேங்களா? ரெண்டாவது மோஷன் சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன் அப்படின்னாவே என்னாகும்? ஸோ ஆப்ஜெக்ட் என்னாகும்? இட் ட்ராவல்ஸிங் எ சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் எ சர்க்குலர் மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் த வைலிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் அட்டாச்டு டு எ ஸ்ட்ரிங். ஒரு கல்லை கட்டி சுற்றுறது. நெக்ஸ்ட்டு த மோஷன் ஆஃப் எ சேட்டலைட் அரவுண்ட் த எர்த். ஒரு சேட்டலைட் எர்த்தை வந்து என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு என்னென்னா சர்க்குலர் மோஷன். தேர்டு ஒன் ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ ரொட்டேஷனல் மோஷன்லேயும் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர்லாம் ரொட்டேட் ஆகும். ஆனால் சர்க்குலருக்கும் ரொட்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அபவுட் அண்ட் ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸில் இருந்து தான் என்ன ஆகும்னா அது சர்க்குலர் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அப்போ ரொட்டேஷனல் மோஷனும் சர்க்குலர் மோஷனும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ரொட்டேஷனல்னாவே நமக்கு என்ன ஆகணும்? வி ஹாவ் ஒன் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேன் என்ன ஆகும்? அதோடைய மெயின் நம்ம ஃப்ளோரில் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்கை மெயினாக வச்சு தான் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ ரொட்டேஷனல் மோஷன், இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் எ ரொட்டேஷனல் மோஷன் about an axis, the motion is called rotation. During rotation, every point in the object travels a circular path about an axis. ஸோ சர்க்குலர் பாத்தில் தான் ரிவால்வ் ஆகும். ஆனால் என்ன ஆகும்? about an axis. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா rotation of a disc about an axis through its center, spinning of the earth about its own axis. So next vibration motion. ஸோ வைப்ரேஷனல் மோஷனாகவே டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்விங்கு. ஸோ ஸ்விங்கு தூரி ஆடுவீங்க இல்லைங்களா, ஊஞ்சல்னு சொல்லுவோம். ஸோ ஊஞ்சல் ஆட்டும்போது என்ன ஆகும்? முன்னாடி பின்னாடி போயிட்டு வருவாங்க இல்லையா, அதை தான் நம்ம டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவோம். அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நமக்கு முன்னாடி பின்னாடியும் போயிட்டு வருதுனால இதை நாம் என்ன சொல்லணும்னா வைப்ரேஷன். இல்லை அப்படின்னா இதுக்கு அனதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ டெஃபினேஷன்ஸ் எழுதும்போது இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் எ to and fro motion about a fixed point, it is said to be in vibratory motion or oscillatory motion. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆன் எ கிட்டார், மூமெண்ட் ஆஃப் எ ஸ்விங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வைப்ரேஷன் மோஷன்ஸ். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷனில் லீனியர் பார்த்தோம்,
சர்க்குலர், ரொட்டேஷ்னல், வைப்ரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் மோஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்போம். அப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்ன இருக்குது? எக்ஸ், ஒய், இசட். ஸோ இதை தான் நம்ம டைமென்ஷன்ஸில் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸில் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் 1 டைமென்ஷனல். எக்ஸ், ஒய் ரெண்டுத்துலேயும் மூவ் ஆகுது அப்படின்னா 2 டைமென்ஷனல். இல்லை எக்ஸ், ஒய், இசட் 3 ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆனுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் எ 3 டைமென்ஷனல். ஸோ பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட் என்னென்ன கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும்னா அது 1 டைமென்ஷனலாக, 2 டைமென்ஷனலாக, 3 டைமென்ஷனலாக அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மோஷன் இன் 1 டைமென்ஷனல். So one dimensional motion is the motion of a particle moving along a straight line. Straight lineல மூவ் ஆனுச்சு அப்படின்னாவே அது 1 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆனால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் மோஷன் சொல்லுவோம், இல்லைனா ரெக்லீனியர் மோஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் 3 கோஆர்டினேட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் ஸ்பெசிஃபைங் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் டைம் ஒன்லி ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா? எக்ஸ், ஒய், இசட்டில் ஒன்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒய் ஆர் இசட். ஸோ 3 கோஆர்டினேட்ஸில் ஏதாவது ஒரு கோஆர்டினேட்ஸ் மட்டும் என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்டோட பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம் வித் சேஞ்சஸ் தட் டைம். ஸோ டைம் சேஞ்சஸ் ஆனால் தான் நம்ம அதை மோஷன்னே சொல்வோம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டைம்னா அது என்னவாக மாறிடும்? ரெஸ்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் எ ட்ரெயின் அலாங் எ ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி க்ளோஸ் டு த எர்த். நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல். If a particle is moving along a curved path in a plane. ஸோ 2 டைமென்ஷனாகவே நமக்கு curved path கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கன்சிடர் பண்ணுறது பிளேனாக இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் செட் டு பி 2 டைமென்ஷனல் மோஷன். அப்போ இங்கே எத்தனை ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணிப்போம்னு பார்த்தீங்கன்னா 2 கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ the 2 coordinates specifying the position of object change with டைம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மோஷன் ஆஃப் எ காயின் ஆன் எ கேரம் போர்ட். கேரம் போர்டில் காயின் மூவ் ஆகுது இல்லையா அது. அண்ட் இன்செக்ட் ட்ராவலிங் ஓவர் த ஃப்ளோர் ஆஃப் எ ரூம். ஸோ ஒரு பூச்சி வந்து ஃப்ளோரில் நடந்து போகிறது. இதெல்லாம் வந்து நமக்கு 2 டைமென்ஷனல் வரும். உங்களுக்கு கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒய், இசட் அப்படிங்கிற 2 கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு P1, P2 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ் வந்து என்ன ஆகலை? வேரி ஆகலை. எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். பட் ஒய்யும் இசட்டும் மட்டும் நமக்கு வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மோஷன் இன் 3 டைமென்ஷன். ஸோ அப்போ 3 டைமென்ஷனல்னாவே என்னது? 3த்தையுமே யூஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து நம்ம எதை தான் 3 டைமென்ஷனாகவே ஸ்பேஸை பற்றி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எ பார்ட்டிக்கல் மூவிங் இன் யூஸ்வல் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஹேஸ் 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸுமே என்ன ஆகுனா யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம்? இஸ் ஸ்பெசிஃபைங் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? அப்போ 3 கோஆர்டினேட்ஸ் எதாகும்? எக்ஸ், ஒய், இசட். ஸோ எக்ஸ், ஒய், இசட் 3 கோஆர்டினேட்ஸுமே என்ன ஆகிட்டே இருக்கும்? வேரி ஆகிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ பேர்ட் ஃப்ளையிங் இன் த ஸ்கை, ரேண்டம் மோஷன் ஆஃப் எ கேஸ் மாலிகுல், ஃப்ளையிங் ஆஃப் எ கைட் ஆன் எ விண்டி டே. ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஷன் இன் 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். ஸோ அப்போ நம்ம எக்ஸ், ஒய், இசட் 3 கோஆர்டினேட்ஸில் என்னென்ன கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு 1ஆ 2ஆ 3 டைமென்ஷனலா அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.